என்ன மாரியான ஒரு ஐபிஎல் ஓப்பனிங் மேட்ச்சு. இது ஆடுனது ஆர்சிபி தானா அப்படின்னு சொல்லி ஆர்சிபி ஃபேன்ஸே ஷாக்கிங்ல தான் இருப்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு மேட்ச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சே வின்னிங்கோட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எஸ் கரெக்ட்டா பண்ணாங்க எல்லாத்தையும். டாஸ ஜெயிச்சு பவுலிங் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல டீகாக்கையும் தூக்குனாங்க. ஆனா அடுத்து வந்த ரஹானேவும் நரேனும் சரியான பார்ட்னர்ஷிப்புங்க. போட்டு பொளந்துட்டாங்க ஆர்சிபி பவுலர்ஸ. ஆனா அந்த பார்ட்னர்ஷிப் தான் கேகேஆருக்கு கடைசி பார்ட்னர்ஷிப்பு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அவுட் ஆனாங்க. அடுத்து ரன்னே வரல சுத்தமா. நம்ம ரசேலு, ரிங்கு சிங் இவங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க கேகேஆர். ஆனா பெருசா ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணல. அடுத்து முக்கியமான விஷயம் குர்னால் பாண்டியாங்க. அவுட் ஆஃப் த சிலபஸ். இவர் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க கேகேஆர். ஆர்சிபியோட பவுலிங்கை குறையே சொல்ல முடியாது. டாப் நாச் பவுலிங்கு. அடுத்ததா பேட்டிங்கு எப்பா குறையே சொல்ல முடியாது. பில் சால்ட் ஒரு பக்கம் பொறிச்சுக்கிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் பிரைம் கோலியை பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. எஸ் சரியான இன்னிங்ஸ். கடைசி வரைக்கும் நின்று மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டாரு. வந்த எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டிதாரா இருக்கட்டும், லிவிங்ஸ்டனா இருக்கட்டும், வந்ததுலேருந்து பவுண்டரியும் சிக்ஸஸ் தான் பறந்துகிட்டே இருந்துச்சு. இது உண்மையிலேயே ஒரு ஷாக்கிங் ரிசல்ட் தான். ஏன்னா கேகேஆர் தான் வின் பண்ணுவாங்கன்னு ஆல்மோஸ்ட் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படியே ஆர்சிபி மாற்றி எழுதிட்டாங்க கதையை. கண்டிப்பா இதே மாதிரி எல்லா மேட்சும் ஆர்சிபி ஆடினாங்கன்னா ஈசாலா கப்பு நம்மதே தாங்க. பரவாயில்ல பவுலிங்ல புவனேஸ்வர் குமார் வேற இல்ல. அவருக்கு ஏதோ ஒரு மைனர் இன்ஜுரி அப்படின்னு சொல்லி உள்ள உட்கார்ந்துருந்தாரு. சரி ஓகே நண்பா, நாளைக்கு நம்ம சென்னை வெர்சஸ் மும்பை 7 கிளாசிக்கோ 7:30 மணிக்கு நம்ம சென்னை பாய்ஸ் ரெடி ஆயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஆர்சிபி ஃபேன்ஸ் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஆர்சிபியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் நண்பா.